இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த விளாகில் நம்ம GT 650 எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுங்க. இது 1 இயர் ஓனர்ஷிப் ரிவ்யூ தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஒரு பீஸ்டிங்க இந்த பைக்கு. வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸு. ஹைவேல ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. லாங் ரைடெல்லாம் போகிறதுக்கு பேக் பெயின் எல்லாம் அவ்வளோவா வரதில்லை, லெக் பெயின் மட்டும்தாங்க வரும். லோக்கலில் ஓட்டும்போது மட்டும் கிளச்சு அதிகமாக பிடிக்கும் போது கை வலி வருங்க. வண்டி ஹீட் அதிகமாகும் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது. ஹைவேல ஓட்டும்போது பர்ஃபெக்டாக போகுங்க. ஹேண்ட்லிங் பொறுத்த வரையும் சர்வீஸ் கரெக்டாக விட்டுக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வண்டி வேறு மாதிரி இருக்கும். வாப்லிங் இஷ்யூலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம வண்டியில். இப்போது புது வண்டியில் எதுவுமே கிடையாது. வண்டியோட பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஹைவேலலாம் நல்லாவே பிரேக் பிடிக்குங்க. ஹில் ஸ்டேஷனில் சம்டைம்ஸ் பிரேக் ஃபெயிலியர் ஆக வாய்ப்பு இருக்குங்க. நம்ம அதிகமாக பிரேக்ஸ் யூஸ் பண்ணும்போது அது ஆயில் வந்து ரொம்பவே ஹீட் ஆகி தண்ணி மாதிரி ஆகிட்டு பிரேக் பிடிச்சா அப்படியே கீழே இறங்கிடுங்க. அந்த பேட் வந்துட்டு அப்படியே கீழே இறங்கிடும். அதனால் பிரேக் ஃபெயிலியர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஹில் ஸ்டேஷனில் இந்த வண்டியை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கீர்லேயே கண்ட்ரோல் பண்ண பழகிக்கோங்க. ராயல் என்ஃபீல்டு யூசர்ஸ்க்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி திருப்பி ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா பிரேக் நார்மலாக பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த பிரேக் பேடோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகம் தான் சொல்லுவேன். இந்த மாடலுக்கு GT 650க்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு 4600 ரூபாய் வருதுங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பிரேக் பேட்ஸும் சேர்த்து. பைக்கோட பார்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. ஃப்ரண்ட் பிரேக் லிவர் மட்டும் 7500 வருதுங்க. ரொம்பவே காஸ்ட்லியான பேர் பார்ட்ஸ் தாங்க இது எல்லாமே. ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் ஃபுல் பண்ணால் 12.5 லிட்டருங்க. இந்த டேங்கோட கெப்பாசிட்டி வந்துட்டு இந்த பைக்கோட டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 12.5 லிட்டரு. ஒரு வாட்டி ஃபுல் பண்ணிங்கன்னா நீங்கள் 250 கிலோமீட்டர் தாங்க போக முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ரீஃபியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். லிட்டருக்கு 20 கிலோமீட்டர் தாங்க இது மைலேஜ் கொடுக்குது. ஹைவேல மேபி 23 கொடுக்கலாம் ஸ்டாக் வெஹிக்கலாக இருந்தால். எக்ஸாஸ்ட் எல்லாம் மாற்றினா ஒரு 18-15 அந்த மாதிரி தாங்க கொடுக்கும் இந்த GT. ஸோ பெட்ரோல் மட்டும் அதிகமாக குடிக்குங்க நம்ம பீஸ்ட்டு. பவரும் அது மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும், பெட்ரோலும் அதிகமாக குடிக்கும். இந்த வண்டி கம்ஃபர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீட்டெல்லாம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸ்டாக்கில் கொடுக்குறது எல்லாமே நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு 7000 வருங்க. சாஃப்ட் சீட்டெல்லாம் போட்டுக்கலாம், ஷோரூம்லேயே வாங்கிக்கலாம். லாங் ரைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஷார்ட் ரைட்ஸ்க்கு சிட்டி ரைடுக்கு இது வந்து செட்டே ஆகாது, ரொம்ப ஹீட் ஆகும். டிராஃபிக்கில் ஓட்டும்போது கடுப்பு ஆகுங்க இந்த வண்டி ஓட்டும்போது. கம்ஃபர்ட்டான்னு பார்த்தீங்கன்னா லாங் ரைடுக்கு தாங்க கம்ஃபர்ட்டு. லாங் ரைடுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த வண்டியை. உங்கள் லவ்வரை உட்கார வச்சுட்டு ஜாலியாக பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு போகலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பைக்கு. நம்ம எவ்வளோ தூரம் போகிறோன்றதே தெரியாது, அவ்வளோ க்ரூஸ் பண்ணிவிட்டு போகலாம். நம்ம செமையாக இருக்குங்க இந்த வண்டி ஓட்டுறதுக்கு லாங் ரைடில். நம்ம வண்டி ஒரு கம்ப்ளீட் ஸ்டாக் வண்டிங்க. நான் வண்டி எப்படி எடுத்தனோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியில் எதுவுமே மாற்றலை. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்றிருக்கேன். இந்த ஃபாக் லைட் மட்டும்தாங்க மாற்றிருக்கேன். இந்த ஃபாக் லைட் மட்டும் நம்ம ஒசூரில் மாற்றினோம். இது வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாக் லைட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா பவர்ஃபுல்லாக இல்லை. நைட்டில் போகும்போது ஃபாக் லைட் கம்பல்சரி வேணும் இந்த வண்டிக்கு. அது ஒன்று தான் நம்ம மாற்றிருக்கோம். எக்ஸாஸ்ட் நீங்கள் மாற்றலாம். எக்ஸாஸ்ட் மாற்றினீங்கன்னா அரௌண்ட் ஒரு 20,000 வந்துடும். எக்ஸாஸ்ட்டு, ஏர் ஃபில்டர் இதெல்லாம் நீங்கள் மாற்றலாம். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் வேணும்னா மாற்றிக்கலாம். ஸோ ஆனால் மாற்றினீங்கன்னா சவுண்டு வேறு மாதிரி வரும். வண்டி பர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். எந்த ப்ராப்ளமும் வராமல் ஓட்டணுன்னா ஸ்டாக்காகவே ஓட்டிக்கோங்க. எக்ஸாஸ்டெல்லாம் மாற்றினீங்கன்னா வண்டியோட இன்ஜின் ஹெட்டில் ப்ராப்ளம் வரும்னு சொல்லியிருக்காங்க மெக்கானிக்ஸ் எல்லாருமே. அதனால தான் நான் மாற்றாமல் இருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் மாற்றுவேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். GT 650யோட பைக்கோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும்போது, இந்த வண்டி எடுக்கும்போது 4,30,000 ரூபாய் ஆன் ரோட் ப்ரைஸுங்க. நான் வந்து EMIயில் தான் எடுத்தேன். எல்லாமே எனக்கு இன்ட்ரெஸ்டெல்லாம் சேர்த்து EMIயோட 5,50,000 வந்துடும். இப்போ பைக் ப்ரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 4,90,70 அந்த மாதிரி இருக்குது. இந்த கலர் வேரியண்ட் பொறுத்து ப்ரைஸ் சேஞ்சஸ் ஆகுங்க. நீங்கள் இந்த வண்டி வாங்கணுன்னா நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்கணுன்னா மினிமம் ஒரு 30,000 வாங்கணுங்க. EMIயில் எடுத்தால் மாதம் 10,000 பே பண்ணுற மாதிரி வரும். இனிஷியல் அமௌண்ட் 1 lakh பே பண்ணால் இந்த வண்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் டெய்லியுமே இந்த வண்டி யூஸ் பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஆஃபீஸ் போயிட்டு வந்தாவே ஒரு மினிமம் பட்ஜெட்னா கூட ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் போடுற மாதிரி வரும். அதிகமாக நான் லாங் யூஸ் பண்ணுவேன், லோக்கலும் லாங்கும் அதிகமாக டெய்லி யூஸ் பண்ணுவேன்னா கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் பெட்ரோல் போடுற மாதிரி இருக்குங்க. நம்ம செல்லம் அவ்வளோ பெட்ரோல் குடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேலரி வாங்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும்.
30,000 வாங்கினீங்கன்னா 30,000 இதுக்கே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். உங்கள் ஹாப்பினஸ்க்காக நீங்கள் செலவு பண்ணால் அது உங்களோட விருப்பம் தான். நம்மளுக்கு பிடிச்சதுக்காக நம்ம செலவு பண்ணுறோம், ஜாலியாக இருக்கலாம். இது நல்ல ஒரு வண்டிங்க, நல்ல ஒரு 650 செக்மெண்ட்டில் ஒரு தரமான வண்டி. இது எல்லாருமே வாங்கலாம், யாரும் வாங்கக்கூடாதுன்னெலாம் சொல்ல மாட்டேன். காசு இருக்கவங்க வாங்கலாம், காசு இல்லாதவங்களும் உங்கள் ட்ரீமுக்காக உழைச்சி நீங்கள் வாங்கலாம், யார் வேணால் வாங்கலாம். ஸோ வாங்கிட்டு பொறுப்பாக ஓட்டுங்க கொஞ்ச நாள். அப்புறம் ஹேண்ட்லிங் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். வண்டி அருமையாக இருக்குங்க ஓட்டுறதுக்கு. பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த வண்டியில். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முறுக்குறீங்களோ உங்கள் காலத்துக்கு நீங்களே கயிறு போட்டு இருக்கிற மாதிரி ஆகிடும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஓட்டிக்கோங்க, சேஃபாக ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டுட்டு ஓட்டுங்க. ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டு கேட்டுட்டு இந்த மாதிரிலாம் பைக் ஓட்டாதீங்க, அது ரொம்ப ரொம்ப டேஞ்சராக போய் முடியும். நம்ம வண்டியோட சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு டைம் தாங்க சர்வீஸ். இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் நம்ம 1000 கிலோமீட்டருக்கு விடுவோம். 1000 கிலோமீட்டருக்கு விடும்போது ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஃபஸ்ட்டு சர்வீஸே ஒரு 3,500 3,800 சம்திங் வரும். செகண்ட் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5,000 கூப்பிடுவாங்க. 5,000 கூப்பிடும்போது ஆயிலெல்லாம் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. மற்றபடி பிரேக் பேட்ஸ் ஏதாவது போயிருந்தால் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆயில் டாப் அப் பண்ணுவாங்க, ஹேர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம் தாங்க பண்ணுவாங்க. 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி தாங்க இந்த பைக்குக்கு ஆயிலே சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் சர்வீஸ் விடுற மாதிரி இருக்கும். காஸ்ட் அரௌண்ட் ஒரு 5,000 வந்துருங்க 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் விடும்போது. அதுக்கு மேலேயும் போக வாய்ப்பு இருக்குது. பிரேக் பேட்ஸ் ரெண்டுமே மாற்றினீங்க ஒரு 4,500 வந்துடும். இன்ஜின் ஆயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 வந்துடும். சர்வீஸ் காஸ்ட் மட்டும் ஒரு 10,000 வச்சுக்கோங்க. எந்த அசசரிஸுமே மாற்றலைன்னா ஒரு 5,000 ஆகுங்க. ஏதாவது அசசரிஸ் மாற்றுற மாதிரி, பிரேக் பேட்ஸ் எல்லாம் மாற்றுற மாதிரி இருந்தால், ரெண்டுமே மாற்றுற மாதிரி இருந்தால் ஒரு 9,000 10,000 வச்சுக்கோங்க. 10,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் சர்வீஸ் விடுற மாதிரி இருக்குங்க. இந்த வண்டியோட டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த வண்டியில் நீங்கள் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது மீட்டரில் வந்து இண்டிகேஷன் காட்டிகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஏதாவது சென்சார் போக கூட வாய்ப்பு இருக்குது. வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது பக்கத்தில் நின்று தண்ணி அடிச்சிங்கன்னா அந்த சென்சாரில் தண்ணி போச்சுன்னா சென்சார் போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு வாட்டி O2 சென்சார் போயிருக்கு. அது எதனால் போயிடுச்சுன்னு தெரியல, ஆனால் நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு போச்சு. இந்த பைக்கில் பிளாக் கலர் எடிஷனில் என்ன ஆகுதுன்னா, இந்த சைலன்சரில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து சீக்கிரமாகவே டல் ஆகுது. இது ஒரு ப்ராப்ளம் வருது. குரோம் எடிஷனில் வந்து பார்த்திங்கன்னா, குரோம் எடிஷன் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகங்க. அதை நீங்கள் பக்கா க்ளீனாக வச்சுக்கணுன்னா டெய்லியுமே நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். பிளாக் எடுத்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்க்ராச்சஸ் ஆகும், அதுவும் நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரோமில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி குரோமில். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அது வந்து டியூப் டயரு, இது வந்து டியூப்லெஸ் டயரு. டியூப்லெஸ் டயர்னால தான் இந்த கலரே நானே சூஸ் பண்ணேன். நான் புக் பண்ணதும் குரோம் தான். டியூப் டயர் வச்சுட்டு நம்மளால் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியாது. பஞ்சர் ஆச்சுன்னா நம்ம ஒரு இடத்துல 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். யாருக்காவது ஹெல்ப் கூப்பிட்ற மாதிரி இருக்கும். இந்த பைக்குனா கூட எப்படியாச்சும் ஓட்டிகிட்டு போயிட்டு பஞ்சர் போட்டுக்கலாம். நம்ம GT 650யோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு குயிக்கான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிவ்யூங்க இது. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விட்டுக்கோங்க. டாட்டா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.